அதனாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 11 வசனங்கள் முடிய உள்ள பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அனனியா சப்பிராள் என்ற கணவன் மனைவியினுடைய ஒரு சம்பவத்தை அங்கு பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த அனனியா சப்பிராட்டிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா, அவர்களை போல நம்ம வாழாமல், அவர்கள் பாத்தீங்கன்னா, பேதுரு அவளை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆண்டவரிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவங்க மனைவி அதே போல சொல்லுவாங்க. 9வது வசனம், பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உங்கள் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்து நிற்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். மரித்து போனதை கண்டு அவளை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லோரும் இவளை குறித்து கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு பயம் உண்டாச்சு அந்த காலத்துல. இந்த காலத்துல பயமே கிடையாது. இப்ப நம்ம ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும்னா, அந்த அனனியா சப்பிராள் அவங்களுடைய மனச, அவங்களுடைய இருதயத்தை சாத்தான் இருதயத்தை நிரப்பினும். எப்படி? பொய் சொல்லும்படியாக, உண்மைப்பாட்டுல இணைந்து பொய் சொல்லும்படியாக நாம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை, எங்களுடைய இருதயத்தை சாத்தான் எந்த விதத்திலையும் இந்த பொய்க்கு நிரப்பாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க. சாத்தானுடைய செயலுக்கு ஒருமனப்படாம செயலுக்கு ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் வாழணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெபம் தான் இன்னைக்கு நம்ம இதுல கத்துக்கொள்ள போறோம். அன்பாண்டே, பாருங்க, இந்த 2 பேரும் அடுத்தடுத்து செத்து போனோம். எதனால அப்படின்னாக்கா, அந்த பொய் சொன்னதனுடைய விளைவு அவளை மரணத்துக்கு கொண்டு போனது. அப்ப சபையார் எல்லாரும் பார்த்து, மற்றவங்களும் பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? பயந்தார்கள், மிகுந்த பயம் உண்டாச்சுன்னு பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா அதே பிசாசுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியை கொண்டு வரும். அதே போல மனுஷனுக்கு பயந்தாலும் கண்ணியை கொண்டு வரும். இன்னைக்கு நாம யாருக்கு பயப்பட வரும்? இந்த பகுதியில 3 ஜெப குறிப்பை நாம இதுல பார்க்கிறோம். என்னன்னா, பொய் சொல்லாதபடிக்கு சாத்தான் நம்ம இருதயத்தை நிரப்பாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். சாத்தானுடைய காரியத்துக்கு நாம ஒருமனப்படாமல் ஆண்டவருடைய காரியத்துக்கு நாம ஒருமனப்பட்டு அதுல செயல்படணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படணும், சாத்தானுக்கு பயப்படக்கூடாது என்ற அந்த பயத்தின் காரியத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். இதுக்காக ஜெபிக்கணும். அதனால இந்த ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துலதான் நாங்க தியானிச்சு வருகிறோம். அதுல 17 18 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நான் வார்த்தையை கொடுத்தேன். அந்த யோவான் 10:17 நான் வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினால் பெற்றுக்கொண்டேன். அதிகாரம். இங்க நம்ம போன சண்டேல நம்ம மெசேஜ் பார்த்தோம். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. நாம் ஒன்றாயிருக்கிறோமா ஆண்டவரோடு என்ற இந்த தலைப்பின் கீழே பார்த்தோம். அதனால இங்க அதிகாரத்தை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். அதிகாரம் என்ன? அதிகாரம் எதில் மேல அதிகாரம்னா ஜீவன் மேல. அதை கொடுக்கவும், அதை எடுக்கவும், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
அப்ப ஆண்டவருடைய அதிகாரத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர் உயிர்த்தெழுந்த தேவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை செய்தியில. முதலாவது அவரை உயிரை விடுறதுக்காக அனுப்பினாரு. ரெண்டாவது நாமெல்லாம் பலப்படணும், நம்ம பரிசுத்த ஆவினால நிறைந்து நம்ம பரிசுத்தமாகணும் என்பதற்காக அவரை இரண்டாவது முறை அனுப்பினார். மூன்றாவது முறை அனுப்ப போகிறார், நியாயாதிபதியாக நியாயம் இருக்க. அப்ப அனுப்பப்படுகிற அவர் அனுப்பப்பட்ட போது அவர் வேலையை அவர் கரெக்டா செய்தார். இன்னைக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சோமா? இன்னைக்கு பரிசுத்தவான்கள் பேதுரு மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து அந்த மக்கள் பயந்தார்கள். ஏன்? கண்ணுக்கு எதிர்க்க செத்து போனார் 2 பேரு. கண்ணுக்கு எதிர்க்க மரித்து போனார்கள். எதனால? பொய்யின் ஆவினால, பொய் சொல்றதுக்கு ஒருமனப்பட்டதுனால, பரிசுத்த ஆவியானவரை வஞ்சித்ததுனால. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் காரியம். நம்ம ரொம்ப அதை அலட்சியமா எடுத்துக்கூடாது. இக்காலத்து கிறிஸ்துவலா இருக்கிற நாம வாய்க்கூசாம பொய் சொல்றோம். கிறிஸ்தவர்கள் வாய்க்கூசாம பொய் சொல்றோம், ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் சொல்றோம், ஆண்டோடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பொய் சொல்றோம். அது மிக தவறு. இன்னைக்கு வேணா மரணம் வராம இருக்கலாம், ஆனா ஆத்மாவில மரணம் வரும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது, பொய் சொல்லி தூற்றி தெரியறது, இதெல்லாம் உனக்கும் எனக்கும் நல்லதல்ல. நம்ம ஆத்மாவுக்கு நல்லதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே அது இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி அது நல்லதல்ல. நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும். இன்னைக்கு பயப்படுகிறது, யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா அதிகாரமும் ஏசாண்டவர் இப்ப பெற்றிருக்கிறார். அவர் எப்ப உயிர் தெழுந்தாரோ அன்னைக்கு அந்த அதிகாரம் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? பிசாசின் கையில இருந்து. நல்லா, அதுதான் கொலேசியர்ல, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 அதுல அழகா எழுதியிருக்கிறார் பவுல். சிலுவையிலே வெற்றி சிறந்தார், உரிந்து கொண்டுன்னு போட்டுகிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். உரிந்து கொண்டு என்றால் பிசாசினுடைய ஒட்டு துணி இல்லாம உரிந்து கொண்டார். பிசாசு என்ன நினைச்சான்னா, இவரை சிலுவையில அடிச்சுட்டாக்கா நம்ம கொண்டாட்டமா இருக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அவன் இருந்தான். அதனால சிலுவையில இயேசுவை நிர்வாணமாய் தொங்க விட்டான், ஒட்டு துணி இல்லாம. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா ஒட்டு துணி இல்லாம அவரை நிர்வாணமா தொங்க விட்டு சாவடிச்சுட்டேன்னு அவன் நினைச்சான். ஆனா அவர் உயிர் தெழுவாருன்றது தெரியாது. ஆனால்தான் இங்க ஆண்டவர் சொல்றார் 17, யோவான் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால், மறுபடியும் அடைந்து கொள்வேன் என்று உயிரோடு இருக்கும் போதே சொல்றார். என் ஜீவனை நான் கொடுக்கிறதுக்கு தான் வந்தேன், ஆனால் அதை நான் மறுபடியும் அடைந்து கொள்வேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு. அப்ப அந்த அதிகாரத்தை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப பிசாசினுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அதிகமா ஆண்டவருக்கு பயப்படுறதை விட பிசாசுக்கு தான் அதிகம் பயப்படுறோம். ஆனால்தான் ஆண்டவர் 365 வாட்டி இந்த வேதத்துல பயப்படாதே 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 என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனா உலகத்தை ஜெயித்த ஆண்டவரிடத்திலே நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நாம யாருக்கு பயப்படுறோம்? அவருக்கு பயப்படுறோமா, பிசாசுக்கு அதிகம் பயப்படுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுறோமா இல்லையோ, பிசாசுக்கு அதிகம் பயப்படுறோம். இன்னைக்கு அதான் இந்த அனனியா சப்பிரால் செய்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்துல இருந்தாக்க அவங்க பொய் சொல்லவ அவசியமே கிடையாது. அவங்க யாராவது நிலத்தை விற்க சொன்னாங்களா? வித்துட்டு ஊழியக்காரருடைய பாதத்துல வைக்க சொன்னாங்களா? அவங்களா செஞ்சாங்க. எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்யறோம்னு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் செய்யறாங்கன்ட்டு நீ செய்யாத, எல்லா கிறிஸ்தவனும் இப்படி இருக்கிறான்ட்டு நீ இருக்காத. தயவு செய்து திரும்ப திரும்ப நான் சொல்றது அதான். 10ஓட 11 இருக்காத. நீ ஒரு தனித்துவம் வாய்ந்தவன். நீ என்ன ஒண்ணு ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்கிறார். நீ ஒரு சம்திங் ஸ்பெஷல். நான் மற்றவர்களை போல அல்ல. மற்றவர்கள் மதியனமா போனாக்கா நீ அப்படி இருக்காத. மற்றவர்கள் குருட்டாட்டத்துல போனா நீ அப்படி இருக்காத. ஏன்னு கேளு. மற்றவர்கள் பிசாசுக்கு பயப்படுறாங்க, ஆண்டவருக்கு பயப்படலன்னா நீ அந்த மாதிரி இருக்காத. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
அன்பாலே நம்ம வித்தியாசமானவர்கள், நாம் அதுக்குதான் அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கலாம், 1000 பேர் கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா 1000த்துல நீ ஒருத்தவனாதான் இருக்கணும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். எதை? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். நீ ஆண்டவரை தெரிந்து கொண்டவனா இருக்கணும். நீ ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொண்டவனா இருக்கணும். அதன்படி நடக்கிறவனா இருக்கணும். அடுத்தவன் எப்படி போனா நமக்கு என்ன? நான் இப்படிதான் நடப்பேன், நான் வசனத்தின்படிதான் வாழ்வேன், நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். ஆனா நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு எத்தனை மனுஷனுக்கு பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம், பிசாசுக்கு பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 2 வார்த்தையை நான் எபிரேயத்துல சொல்லுவேன். முன்பு நாம வேற ஆடுகளா இருந்தோம், ஆனா இப்ப மந்தையில சேர்த்து கொள்ளப்பட்டுட்டோம். ஆனா மந்தையில சேர்த்து கொள்ளப்பட்டோம், செம்மறியாடா இருக்க போறியா, நீ வெள்ளாடா இருக்க போறியா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செம்மறியாடா இருந்தனா உனக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார், பரகதியை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ முன்ன ஓடுற வெள்ளாட்டை போல இருந்தனா, மேய்ப்பனுக்கு முன்னாடி ஓடுற வெள்ளாடை போல இருந்தனா, இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கே தெரியும். அன்பாலே, இன்னைக்கு அப்படிதான் இந்த அனனியா சப்பிரால் ஆண்டவர்கிட்ட வந்தும் தங்கள் ஜீவனை இழந்து போனார்கள். அந்த ஒருமனப்பாட்டுல எதுக்கு? தீமை செய்யறதுக்கு ஒருமனப்பட்டார்கள், பொய் சொல்றதுக்கு ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நாம எதுக்கு ஒருமனப்படுகிறோம்? சபைக்கு விரோதமா எழும்புறதுக்கு ஒருமனப்படுறோம், பேசுறதுக்கு ஒருமனப்படுறோம். அன்பாலே, அந்த மாதிரி ஒருமனப்பாட்டு உனக்குள்ள இருந்ததுனாக்கா அது பாவம் தான் உனக்கு. நமக்கு என்ன ஒருமனப்பாடு இருக்கணும்? இந்த ஊழியத்தை கட்டுறதுக்கு நான் ஒருமனப்படுறேன், நெகேமியா போல இருக்கணும். நெகேமியா கூட எல்லாரும் இணைந்தார்கள். இதை நான் இருந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நான் வருகிறேன், வாப்பா போலாம். விரோதமா பேசுறதுக்கு அல்ல, ஊழியத்துக்கு விரோதமா எழும்புறதுக்கு அல்ல, அது ஆண்டவருக்கு விரோதமா எழும்புறதுக்கு சமம். இன்னைக்கு எத்தனை சபையில இன்னைக்கு கலகங்கள், இன்னைக்கு பிரச்சனைகள், இன்னைக்கு கூடி கூடி பேசிட்டு ஒருமனப்பட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? விரோதமாய் நடக்கிறார்கள். அன்பாலே, இன்னைக்கு நாம அப்படி இருக்க கூடாது. எவனாவது விரோதமா இருந்துட்டு போட்டோம், நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனா தான் இருக்கும். ஊழியக்காரில் நான் பேச மாட்டேன், ஊழியக்காரனுக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன். அன்பாலே, அந்த ஒரு தாட் உனக்குள்ள வரணும், அந்த பயம் நமக்குள்ள வரணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயமும் பிசாசுக்கு பயப்படுகிற பயமும் கண்ணியை வருவிக்கும் என்று பார்க்கிறோம். நீ உனக்கு எனக்கு கண்ணியை வருவித்துக் கொள்ளக்கூடாது. நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த அனனியா சப்பிரா எங்களுக்கு ஒரு பாடம், ஏன் இதை திஷ்டாந்தகமா வைத்திருக்கிறார்? நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவர்களை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நீ நான் அதில கற்றுக்கொள்ளணும், பாடத்தை கற்றுக்கொள்ளணும், ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நாம ஜெபிக்க போறோம். என்னன்னு? ஆண்டவரே, இந்த அனனியாவை போல சப்ரியாவை போல நாங்கள் உண்மை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒருமனப்படக்கூடாது, பொய் சொல்ல ஒருமனப்படக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஆக்கப்பூர்வமா உமக்கு கீழ்ப்படியறதுக்கு ஒருமனப்படணும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒருமனப்படணும், உம்முடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒருமனப்படணும், உனக்கென்று அர்ப்பணிக்கிறதுக்கு ஒருமனப்படணும், ஜெபிக்கிறதுல ஒருமனப்படணும். இப்படியாக நம்ம ஒருமனப்படுறதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்களை போல அல்ல. அவர்கள் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜீவனை நாம நஷ்டப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளாக நாம் அதை ஆயத்தப்படுத்த நாம ஒப்பு கொடுக்கணும். அம்மாலே, இந்த நாள்ல நீ நானும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனனியா சப்பிரா மூலமாக நமக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, ஆண்டவருக்கு பயப்படும். பிசாசு பல்லப்படுங்கின பாம்புன்னு சொல்லுவேன். யாரு? பிசாசு பல்லப்படுங்கின பாம்பு. இன்னைக்கு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்த பண ஆசை வந்ததுனால்தான் ஒரு பங்கு மறைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவையில்லை, எதையுமே நமக்கு தேவையில்லை, எல்லாமே அவர் கொடுப்பார். நமக்கு ஒரே ஆசைதான், ஆண்டவரே நான் செத்தா உன் கூட பரலோகத்துல நான் வாழணும், இந்த ஒரு ஆசை போதும். இந்த இம்மையில வாழும்போது பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை எல்லாத்தையும் துறங்க. ஆண்டவர் மேல ஒரே ஆசை, ஆண்டவரே உன் வசனத்தின்படி வாழ நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, உன் விருப்பத்தை, உன் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனா மகளா நான் வாழ ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, அந்த ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கணும். ஆனால் தான் சொல்றார், ஒன்றையே சிந்தியுங்கள்,
ஏக மனசு உள்ளவங்களா இருக்கு. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல பிதாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் நாம வாழணும். ஆண்டவரே, உம்முடைய ஆசை என்ன, அதை நிறைவேற்றுகிற கிறிஸ்துவனா என்னை மாற்றுங்க, கிறிஸ்துவலை மாற்றுங்க. என் ஆசையின்படி நடந்தது போதும், என் ஆசையின்படி வாழ்ந்தது போதும், என் தூக்கத்தையும் என்னுடைய சுயநலத்தையும் நான் விரும்பி விரும்பி நான் வீணா போனது போதும். என்னையிலிருந்து உம்முடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவனா என்னை மாற்றும். அப்படி நாம ஜெபிக்க தான் நமக்கு ஜெயம் உண்டு. ஆண்டவர் இந்த அனனியா சப்பிரா போல பண ஆசை கொண்டவர்களாய் ஒருமனப்பட்டு பொய் சொல்லாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பணத்துக்காக பொய் சொல்றது இன்னைக்கு எப்படியெல்லாம் நடக்குது தெரியுமா? வஞ்சிக்கிறது, பணத்துக்காக வஞ்சிக்கிறது. அவங்களுக்கு பாவம், அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பாலே இன்னைக்கு நம்ம பணத்துக்காக பொய் சொல்ல வேண்டாம், மற்ற சுகத்துக்காக பொய் சொல்ல வேண்டாம், சுயநலத்துக்காக பொய் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நாம அந்த மாதிரி பொய் சொல்வதற்கு நம்முடைய மனசை நம்ம தயார் பண்ண வேண்டாம், ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் வாழுகிற வரைக்கும். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பயப்படுகிறவர்களும் பொய்யரும் 2வது மரணமாக்கி அக்கினி கந்தகத்துல பங்கடைவார்கள். அதுல பொய் இருக்குது, அதுல பயம் இருக்குது. இந்த 2 நமக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். அன்பாவில்லை, நீங்க ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அனனியா சப்பிரா மூலமாக இந்த பொய்யின் ஆவிக்கு நான் இடம் கொடுக்கூடாது, இந்த பயத்தின் ஆவிக்கு நாங்களும் இடம் கொடுக்கூடாது. இதை கேட்க போற யாவருக்கும் ஆண்டவரே நல்ல தைரியத்தின் ஆவியை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, ஆண்டவரே உண்மையை பேசக்கூடிய ஆவியை எனக்குள்ள எங்களுக்கு தாங்கப்பா. இந்த பொய்யின் ஆவி எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க, எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. பயத்தின் ஆவியை எனக்குள்ள இருந்து எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருடைய தேவாவினால நிரப்பி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய மகனா மகளா எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆமென். God bless you.